கேன்சரை பொறுத்தமட்டில் இது குணப்படுத்தவே முடியாதா? கேன்சர் வந்தால் மரணம் தான் நிச்சயமா? இது தொடர்பான உங்களுடைய விளக்கம் என்ன? ஸ்டேஜ் 4 அந்த கேன்சரோட ஸ்டார்ட் பண்ணி வெளியில போயிட்டு இப்ப ஸ்டேஜ் 4 குடல் கேன்சர், பவல் கேன்சர் அது குடல்ல தொடங்கி வெளியில போனோம்னா ஸ்டேஜ் 4. இலங்கை வாழ் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு சார் அல்லது யாழ்ப்பாணம் சார் மக்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை நீங்க வழங்க முயற்சி செய்திருக்கிறீங்க? இப்ப 2 நாள் 3 நாள் வரைக்கும் யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்து ஒரு மதம் இதுமாதிரி இருக்கா நீங்க கட்டாயம் போய் லங் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணுவோம். நிறைய உடல் சார்ந்த கேன்சர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான கேன்சர் எது? கெமிக்கல்ஸ் கேன்சர் கொண்டு வருது. பேப்பர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஆளுக்கு அந்த டை செலம் போற பையில பிளட் கேன்சரை கொண்டு வரும். இப்படிக்கான காரணங்கள் இருக்கு. அப்ப எங்களுடைய தொழில்முறை, வாழ்க்கை, எங்களுடைய சாப்பாடு எல்லாம் சேர்ந்துதான். நேரில் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தார நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே மக்கள் எதிர்கொள்கின்ற ஏராளமான சவால்களுக்கு மத்தியிலே உடல் சார்ந்த ஆரோக்கியமும் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளும் மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீண்ட காலம் உயிரோடு வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டின் நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கால ஓட்டத்தின் வேகத்திலே மக்கள் பயணிக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனத்தை ஈர்ப்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். இந்த சூழலில் தான் அவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கண்கட்டதன் பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல ஒரு உடல் உபாதை நாம் சந்தித்ததன் பின்புதான் அது தொடர்பாக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட விடயங்களிலிருந்து நாங்கள் வருமும் காப்போம் என்பது போல ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான தயார்படுத்தல்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற உடல் ஆரோக்கியம் சார்ந்த பல விடயங்களை பேசுவதாக இந்த நலந்தாரா நிகழ்ச்சி உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் சிறப்பான வைத்திய ஆலோசனைகளோடு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நபருடன் இணைந்ததான இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பல புதிய விடயங்களை பெற்றுத்தரும் என்பதில் எமக்கு ஐயமில்லை. ஆகவே இன்று இந்த கலையகம் வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு அதிதி யார் என்பதை உங்களோடு இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட எங்களுடைய பாடசாலை காலத்திலே நாம் இங்கு கல்வி பயின்று எமக்கான சில தேடல்களை நாங்கள் செய்வோம். சிறு பாடசாலை காலத்திலிருந்தே அவர் இங்கு அந்த பாடசாலை படிப்பை நிறுத்துவதல்ல, இடை நடுவில் அவர் ஆஸ்திரேலியா பயணமாகி அங்கு படித்து வைத்தியராகி தாய் நாட்டுக்கு நிறைவே பணிகள் புரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இப்பொழுது தாய் நாட்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பாலத்தை உருவாக்கி பல மனிதாபிமான பணிகளை புரிந்து கொண்டிருக்கின்ற பாலம் அமைப்பினுடைய இயக்குனரும் ஆஸ்திரேலியா கான்பெரா வைத்தியசாலையினுடைய சீனியர் ஆன்காலஜிஸ்ட், அதாவது கேன்சர் தொடர்பான அதி உச்ச வைத்திய ஆலோசனைகளுக்கான ஒரு வைத்திய நிபுணராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் ஜி பிரணவன் அவர்கள் தான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிற இந்த நேரத்திலே இன்று எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த சீனியர் ஆன்காலஜிஸ்ட், அதாவது இந்த கேன்சர் தொடர்பான வைத்திய ஆலோசனைகளிலே வழங்கி வருகின்ற ஒரு முதுமையான அனுபவம் வாய்ந்த வைத்தியர் என்கின்ற வகையிலே ஆரம்ப நாட்களிலே நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டது, எப்போவாவது இருந்துட்டு யாராவது ஒருவருக்குத்தான் கேன்சர் அவ்வப்போது வரும், கேன்சரான்னு சொல்லி ஆச்சரியத்தோடு நாங்கள் பார்ப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கின்ற பொழுது திரும்புகின்ற இடமெல்லாம் யாரோ ஒருவருக்கு கேன்சர் இருப்பது இலகுவாகிவிட்டது. இது கேன்சர் தொடர்பான பயம் இல்லாது போயிட்டுதா, அல்லது கேன்சரை ஈஸியா குணப்படுத்திடலாம் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குதா, அல்லது வந்துட்டு நீ ஒன்றும் செய்யலாது, இதுதான் எங்களோட வாழ்க்கை என்று சொல்லி நாங்க சமாளிச்சுட்டு போகணுமா? ஏன் இந்த கேன்சர் தொடர்பான ஒரு அதிகப்படியான ஒரு தன்மை இப்ப சமூகத்துக்குள்ள உருவாக்கி இருக்கு? நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்க. காரணங்க ஒரு காரணம், நாங்கள் நீங்க சொன்னீங்க இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பேஷண்ட் அங்கே அவருக்கு அந்த ஊர்ல கேன்சர் ஆமான்னு கேட்போம், கேன்சர் வந்துட்டு தான். நீங்க சொன்ன மாதிரி இப்ப பார்த்தா எல்லாரும் கிணவருக்கு கேன்சர். அது உண்டு. ஒரு மிக முக்கியமான காரணம் கேன்சர் என்ற இன்சிடென்ஸ், அதாவது கேன்சர் வார தன்மை கூடிக்கொண்டு தான் போகுது, உலகம் பூரா அது கூடிக்கொண்டு போகுது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல நீங்க கேன்சரை கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டுகள் ஸ்கேன் எல்லாம் குறைவு. அப்போ சில சமயம் 10 பேர்ல கேன்சர் தான் ஒரு ஆளுத்தான் கண்டுபிடிப்பீங்க, மற்றாக்கள் அதில் சாபினம், ஆனால் கேன்சர் இருக்குன்னு தெரியாம போயிடும். ஸோ இட்ஸ் கால் ஏர்லி டிடெக்ஷன் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது ஒரு காரணம். அது இப்போ கேன்சரை கண்டுபிடிக்கிறது, ஹெவியாவே கண்டுபிடிக்கிறதோட டெஸ்ட்டுகளால அது 100% அது கூடியிருக்கு. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாலும் இப்பவும் பார்த்தா அது கூடியிருக்கு. அப்போ ஏர்லி டிடெக்ஷன் ஒரு சைன். இப்போ இருக்கிற புது இன்வெஸ்டிகேஷன் தானே நீங்க கெரியா கண்டுபிடிக்கலாம். மற்ற காரணம்,
இந்த ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம். அதாவது மெமோகிராம்ஸ், பெப்சிமியர் நாங்கள் கேன்சர் தன்மை வரைக்கியே மக்களுக்கு அறிவு ஊட்டப்பட்டு மக்களுக்கு வயித்துல எங்களுக்கு மலச்சிக்கல் வந்திருக்கு. மலச்சிக்கல் வந்தா போய் கொலனோஸ்கோப் செய்ய வேணும், டெஸ்ட் செய்ய வேணும். அது ஏர்லியா போய் கண்டுபிடிப்போம். அப்ப கேன்சர ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் மக்கள் இருக்க அறிவு கேன்சர கேன்சர் ரிலேட்டட் அறிவு கூடியிருக்கு. அதால மக்கள் அத சரியா போய் டெஸ்ட் வச்சத கண்டுபிடிக்கிறோம். அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது மட்டும் இல்ல. நிறைய காரணங்கள் கேன்சர் இன்சிடென்ஸ உண்மையாவே கூட்டியிருக்கின்றது. ஒன்று எங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அ ஹெல்த்தி லைஃப். அதாவது இப்ப எல்லாரும் யார பார்த்தாலும் ஓவர் வெயிட், சாப்பிடுற சாப்பாடு சரியில்ல, ஃபைபர் ஃபுட் அதாவது நார்ச்சத்து சாப்பாடு குறைவு. ஸோ நார்ச்சத்து சாப்பாடு குறையக்க கொலோன் கேன்சர் அதாவது வயித்துல இருக்கிற குடல் கேன்சர் வர சான்ஸ் கூட. அப்ப எங்களோட சாப்பாடு மாறி எங்களோட லைஃப் ஸ்டைலும் மாறுறதுனால எங்களுக்கு கேன்சர் வரதுன்னு கூடியிருக்கு. சில கேன்சருக்கு எங்களுக்கு காரணம் தெரியும். இப்ப லங் கேன்சர்னா புகைப்பிடிப்பது ஒரு முக்கியமான காரணம். அது கட்டாயம் கூட்டிக் கொண்டு போகுது. ஆனா புகைப்பிடிக்காத ஆட்களுக்கும் நீங்க கேட்பீங்க. புகைப்பிடிக்காத ஆட்களுக்கும் வருதுன்ற என்ன காரணம்? சில வைரஸஸ் கேன்சரை கொண்டு வருது. இப்ப எங்களுக்கு தெரிய வருது. வைரஸஸ் சில கேன்சரை கொண்டு வருது. சில கெமிக்கல்ஸ் கேன்சரை கொண்டு வருது. பேப்பர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற ஆளுக்கு அந்த டை செலம் போற பையில பிளட் கேன்சரை கொண்டு வரும். இப்படிக்கான காரணங்கள் இருக்கு. அப்ப எங்களுடைய தொழில்முறை, வாழ்க்கை, எங்களுடைய சாப்பாடு எல்லாம் சேர்ந்துதான். இது இந்த கேன்சரை வந்து நாங்க ஜெனடிக் டிசார்டரா கூட பார்க்கலாமா? ஜெனட்டிக் சில எல்லா கேன்சர்ஸும் இல்லை. சில கேன்சர்ஸ் ஜெனட்டிக் டிசார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பதான் சில ஜீன்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனையோ ஜீன்ஸ் இன்னும் நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நிறைய கேன்சர் இன்னும் காரணம் மாறும். ஏனென்றா ஜீன்ஸ் கூட கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப ஒரு கையளவு ஜீன்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சில பிரஸ்ட் கேன்சர், யங் ஆக்கள்ல வர பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜீன் BRCA பிரக்கா ஜீன் அந்த ஜீன் இருக்கிறவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர் எல்லாம் ப்ரோஸ்டேட் கேன்சர் 4ம் வரும். சில ஆட்களுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனா அது நார்மலா இளமையா இருக்கிறவங்க 40 வயதுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு வர கேன்சர்ல தான் அந்த ஜெனடிக் ப்ராப்ளம். மற்றவைக்கு ஜெனடிக் இல்ல, கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். சில வருத்தங்களுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்க இல்லை, இந்த வருத்தம் வந்தா மரணம் தான்ன்ற ஒரு பயம் இன்னும் சில தினங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் அந்த கேன்சரை பொறுத்தமட்டில் இது குணப்படுத்தவே முடியாதா? கேன்சர் வந்தால் மரணம் தான் நிச்சயமா? இது தொடர்பான உங்களுடைய விளக்கம் என்ன? சில வகையில் இந்த பயத்துக்கு ஆமோதிக்கத்தான் வேணும். என்ன கேன்சர் நீங்க 4 வகையா சொல்லுவோம். ஏர்லி ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ், ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 4 லேட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் 4 அந்த கேன்சர் இடத்துல ஸ்டார்ட் பண்ணி வெளியில போயிட்டு. இப்ப ஸ்டேஜ் 4 குடல் கேன்சர், பவல் கேன்சர் அது குடல்ல தொடங்கி வெளியில போனோம்னா ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 வந்தா அநேகமா எல்லா கேன்சரும் மாற்ற முடியாது. ஒரு இடத்துல தொடங்கி ஒரு இடத்துக்கு போனா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்பத்த காலகட்டத்தில் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி மெத்தடால நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் குணப்படுத்த முடியாது. ஆனால் முதலே கண்டுபிடிச்சா நீங்கள் பூரணமாக குணப்படுத்தலாம். அதுக்காகத்தான் இந்த நீங்கள் சின்ன கட்டிய மார்பிள கண்டா உடனே போய் டாக்டரை பார்த்து அதுக்குரிய டெஸ்ட்டை செய்ய வேணும். சில அறிகுறிகளால் அதை பற்றி பிறகு கதைக்கலாம். அறிகுறிகள் சொல்லுவாங்கன்னா உடனே போய் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஏர்லியா கண்டுபிடிச்சா நீங்கள் பூரணமாக மாற்றலாம். சரி, இப்போ நீங்க முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் போறதுக்கு முன்னால இந்த சாதாரணமா ஒரு உடல்ல எப்படிப்பட்ட மாற்றங்களை இனம் காணிக்கல இது கேன்சரா இருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு உருவாகும். நான் சொல்லுவேன், முதலாவது நீங்கள் எந்த மாற்றமும் சாதாரணமா போய் கொண்டிருக்காம திடீர்னு ஒரு மாற்றம் வந்தால் அதை உடனே சீரியஸா எடுத்து டாக்டரை போய் பார்க்க வேணும். எந்த மாற்றமும் டாக்டரை பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்டா சொல்றேன்டா, ஏன்னு தெரியாம வெயிட் லூஸ் பண்றது. நீங்க டயட் ஒன்றும் பண்ணாமல் வெயிட் லூஸ் பண்றது, திடீர்னு உடலுடைய நிறை வந்து குறைகிறது. திடீர்னு உடல் சாப்பாட்டு வினவும் இல்லாம உடல் குறைவு, அது ஒன்று. மேல போறது ஒவ்வொரு நாளும் போறால் திடீரென்று இன்றைக்கு இனிமேல் கொஞ்ச நாளாக இப்ப 3 நாளுக்கு தான் போகுது, கான்ஸ்டிபேஷன் வருது, அல்லது டயரியாவா போகுது. அப்ப மேல ஒழுங்கா போற மேலத்துல மாற்றம், அல்ல யூரினில பிளட் போகுது, அல்ல நீங்க ஒருக்கா டாய்லெட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துல போயிடுற மாதிரி இருக்கும். சேர்ந்து வந்தா திருப்பி போகணும் போல இருக்கு. அப்ப அது ப்ரோஸ்டேட் கேன்சர் அறிகுறி. இருமல், இப்ப 2 நாள் 3 நாள் வர இருமலுக்கு யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்து ஒரு மாதமா இருமல் இருக்கேன்டா நீங்க கட்டாயம் போய் லங் கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப எந்த அறிகுறியும் அது 2 3 நாள்ல மாறாமல் தொடர்ந்து இருக்குது என்றால் நீங்கள் கட்டாயம் போய் டாக்டரை பார்க்க வேணும்.
ஏர்லியாக போய் டாக்டரை பார்க்கறது அர்த்தம் இல்லை. நீங்கள் டெஸ்ட்டில் செய்து சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க இல்லை டெஸ்ட்டும் செய்து கடைசியாக கேன்சர் இல்லைன்னு. இல்லாட்டி நல்லது. ஆனால் கேன்சர் ஏர்லியாக கண்டுபிடிச்சிருந்தா நீங்கள் மாற்றலாம். ஏர்லியாக போய் காட்டுறது கட்டாயம் ஒரு இம்பார்ட்டன்ட். ஏராளமான நிறைய உடல் சார்ந்த கேன்சர்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்குள்ள ரொம்ப பயங்கரமான கேன்சர் எது? ரொம்ப பயங்கரமான பார்க்க ரொம்ப காமனானதுன்னு பார்ப்போம். ஆ. காமன் என்றா பெண்களுக்கு மார்பக கேன்சர். இது காமனும். ஆனால் இதே நேரம் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றலாம். ஏனென்றால் நீங்கள் ஏர்லியாக மார்பக கட்டியை கண்டா போய் காட்டி ஆப்ரேட் பண்ணி சில நேரம் அதுக்கு பிறகு கீமோதெரப்பி கதிரியக்கம் கொடுத்தா நீங்கள் பூர்ணமாக மாற்றலாம். ஆக ஏர்லியாக கண்டுபிடிச்சால் கதிரியக்கமும் கீமோதெரப்பியுமே தேவையில்லை. சர்ஜரி மட்டுமே போதும். ஸ்ரீலங்காவில் இலங்கை இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு காமன் கேன்சர் ஹெட் அண்ட் நெக் கேன்சர். அதாவது கழுத்தில் வாய் ஏரியா கழுத்துலையும் வாயிலையும் வாரது. அது புகையில சாப்பிட்றதால சுண்ணாம்பு புகையில சாப்பிட்ற காரணம். அப்போ நீங்கள் வாயில ஒரு புண் மாறாமல் இருந்தால் போய் காட்ட வரும். அப்போ பிரெஸ்ட் கேன்சரும் ஹெட் அண்ட் நெக் கேன்சரும் வெரி காமன். ஆண்களுக்கு எடுத்தால் லங் கேன்சர் கூட ஸ்மோக் பண்ணுறாங்க தான் இப்போ காமனாக இருக்குது. இந்த ஊரில் வெளிநாடுகளில் ஸ்மோக் பண்ணாத ஆட்களையும் கூட்டிக்கொண்டு போகுது. இந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் இந்த 4 தான். 5வது பவல் கேன்சர், குடல் கேன்சர். இந்த 5 தான் இப்போ கூட காமன் கேன்சர். இலங்கை வைத்தியத்துறை பற்றி நீங்க அறிஞ்சிருப்பீங்க. இலங்கையில் பிறந்து வளர்ந்து ஆஸ்திரேலியாவில் வைத்தியர் பட்டம் எடுத்து அங்கேயும் பணியாற்றி இலங்கை மக்களுக்கான ஒரு சேவையை திருப்பி இங்க கிடைச்சு ஒரு வைத்திய பால உறவாக ஒரு மனிதாபிமான பால அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இங்க இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த கேன்சருக்கான வைத்திய முறைமைகள் சரியான முறையில இருக்குதா, அல்லது வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கா, அல்லது ஏதாவது மேலும் கவனிக்கப்பட வேண்டிய தேவைகள் இருக்கா? உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் எப்படி? இலங்கையில் உண்மையாக சொல்ல போனால் எங்களோட இலங்கையின் ஹெல்த் சிஸ்டம் மற்ற நாளோட பார்க்க வெரி குட். இப்போ எங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த் சிஸ்டம் இருக்குது. நான் இப்போ இலங்கையை விட்டு போனாலும் இப்போ வந்து பார்த்தனால இலங்கையில் மருத்துவ சேவை நல்லா இருக்குது. ஆனால் ஆக்கள் ஹிரியாவே வருத்தங்கள் வந்தால் போய் பார்க்க வேணும். அந்த ஒரு எஜுகேஷன் அதில் ஒரு விழிப்புணர்வு தேவை. எங்களுக்கு விழிப்புணர்வு ஒன்று வேணும். அது காணாது. ஹிரியாவே போய் பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், டெஸ்ட்டாக செய்ய வேணும். இது வளர்ந்து வரும் நாடு. அதால சில நேரத்துகளுக்கு நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிற்கிறோம். அது ஒன்றும் செய்ய முடியாது. இலங்கை மட்டுமில்லை, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே அது ஒரு மேஜர் இஷ்யூ. ஏன்னா இப்போ எங்களுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் ஒரு புது ட்ரக்கை கண்டுபிடிச்சா அது வளரும் நாடுக்கு வர்றதுக்கு இது வந்து 10-15 வருஷம் ஆகும். பெட் ஸ்கேன் இங்கே ஸ்ரீலங்காவில் 2 தான் இருக்குது. அது கேன்சரை கண்டுபிடிக்கிற ஸ்கேன். அது ஆஸ்திரேலியாவில் எல்லாருக்கும் எடுக்கலாம். அப்போ அது இன்னும் கவர்மெண்ட் செக்டரில் 1 தான் இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை உலகம் பூரா இருக்குது. எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்லையும் இருக்குது. ஆனால் அதிலும் பார்க்க நான் வலியுறுத்துறது என்னென்றால் நாங்கள் பேஷண்ட் எஜுகேஷன், அதாவது மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து கேன்சரை தடுக்க வைக்கிறதுல அந்த ஏரியாவில் நிறைய வேலை செய்யணும். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ நீங்க ஆஸ்திரேலியா இருந்து கொண்டே எங்களுடைய யாழ்ப்பாணம் சார்ந்த, அதாவது உங்களுடைய தாய் நாடு சார்ந்த இலங்கை சார்ந்த வைத்தியர்களோட நீங்க ஏதாவது இணைந்து ஏதாவது ஆலோசனைகள், வைத்திய ஆலோசனைகள் அல்லது செயல்பாடுகள் செய்து கொண்டு வரீங்களா? நான் இப்போ ஒரு 4-5 வருஷமா யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நிறைய வேலை செய்யணும். நான் அதோட டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஒவ்வொரு ரெகுலரா ஒரு இந்த நியூரோலஜி, அதாவது பிரெயின் கேன்சர் சம்பந்தமான தொடர்புலையும் ஜென்ரல் கேன்சர் சம்பந்தமான தொடர்புலையும் ஒவ்வொரு கிழமையும் எங்களுக்கு மீட்டிங் ஒன்று டெலிஹெல்த்ன்னு சொல்கிறோம். அதாவது இங்கே புதுக்க கண்டுபிடிச்ச ஆக்களை, புதுக்க டயக்னோஸ் பண்ண ஆக்கள கேஸை பற்றி ஸ்கேன்ஸ், பயாப்சி ரிசல்ட்ஸ், பிளட் டெஸ்ட் அதையும் வச்சு இங்கே இருக்கிற டாக்டர்ஸும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுறது. இது ஒரு கம்பைன்ட். இது இங்கே இருக்கிற ஆக்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு செகண்ட் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஒப்பீனியன் என்ன வேறு மாதிரி யோசிக்கிறது. திஸ் இஸ் கால் மல்டி டிசிப்ளினரி மீட்டிங். அதில் நான் லாஸ்ட் 4-5 இயர்ஸ் தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம். இங்கே ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கேன்சர் டாக்டர்ஸோடையும் நியூரோலஜிஸ்டோடையும் செய்து கொண்டு வரோம். நீங்க சொல்ற மாதிரி ஏர்லி ஸ்டேஜில் சில விஷயங்கள் அவர் இனம் காணாமல் ஒரு அசட்டை இனமா இருந்து அவருடைய உடல்ல இப்ப கேன்சர் ரொம்பவே பரவிட்டு முத்திட்டு வச்சுக்கொள்ளலாம். இனி அவருக்கு அதிகப்படியான வைத்தியங்கள் கொடுத்தாலும் அவரை நாங்க தப்பு வைக்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு வைத்திய ரீதியா சாத்தியம் இல்லாட்டியும் அவருடைய மனதைரியம், கடவுள் பக்தி, அதை விட அவருக்கு ஏற்படுற மனநலம் சார்ந்த சில நம்பிக்கைகளை உருவாக்குறதால ஒரு நிமிஷமோ ஒரு மணித்தியாலமோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ அவரை மேலதிகமாக வாழ வைத்தால் அது எல்லாருக்குமே ஒரு புண்ணியம்.
அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட வைத்திய உதவிகள் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டீங்க. அதுக்கு தான் palliative கேர்ன்னு சொல்றது. அதாவது நீங்கள் சாரி, என்ன அது என்ன? palliative கேர் Palliative care. ஆங்கிலத்தை சொல்வோம். அதுக்கு சரியான தமிழ் சொல் என்றால் ஒரு குணம் ஆக்க முடியாத கட்டத்தில் வருத்தத்தை கொண்டவர் இறுதி நாட்களை அவரை எப்படி பராமரிப்பது என்பதுதான் palliative கேர். ம். நீங்க சொன்னது மாதிரி அவருடைய தேவைகள் ஒரு அக்யூட் மெடிக்கல் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவையை விட இவையின தேவைகள் வேறு. ஏன்னா இதுக்குரிய நோயாளிக்கு தெரியும் தான் இறக்க போறேன். அது அடுத்த மாதமா இருக்கலாம், நாளைக்காம இருக்கலாம், இன்னும் ஒரு 6 மாதத்தாலையும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த அவருக்கு மன உளைச்சல் இருக்கும். அவருக்கு மட்டும் அவர் குடும்பத்தை சுத்தினவருக்கு இந்த அப்பா போப்பார், அம்மா போப்பார்னு ஒரு மன உளைச்சல் இருக்கு. இவையில பார்க்குறவங்க ஸ்பெஷலைஸ்ட் விதமா பார்க்கணும். அதைத்தான் palliative கேர். அதாவது இறுதி கட்டத்தில் பராமரிக்கும் மருத்துவம் என்று சொல்லலாம். அதாவது இந்த palliative கேர்ன்றது குடும்பத்தவர்களால் பராமரிக்கப்பட வேண்டிய விஷயமா, இல்லை வைத்திய ஆலோசனையோடு இணைந்து குடும்பத்தவர்களும் இணைந்து பராமரிக்க வேண்டிய ஒரு விஷயமா? இது இணைந்து பராமரிக்க வேண்டிய விஷயம். வைத்திய ஆலோசனையும் குடும்ப பராமரிப்பும். 2, 3 விதத்துல பார்க்கலாம். சில சமயம் அந்த ஆளுக்கு வீட்டிலேயே கடைசி காலம் மட்டும் வீட்டிலேயே இருந்து போகணும் என்று ம். ஆசையா இருக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும். அதை சொல்றது ஹோம் பேஸ்ட் palliative கேர். அதாவது வீட்டிலேயே டாக்டரும் நர்ஸும் போய் வீட்டிலேயே பேஷண்ட்டை வச்சு பராமரிக்கும் போது டாக்டரும் நர்ஸும் வீட்டை போய் மருந்து கொடுத்து மருந்துண்டா வலிக்கு மட்டும் இல்லை, அந்த ஆளுக்கு மூச்சு திணறல் இருக்கும், சாப்பிட விழுங்க இல்லாமல் இருக்கும். அப்போ சில நேரம் டியூப் போட வேண்டி வரும் விழுங்குறதுக்கு, சாப்பாடுக்கு, சத்தியை நிப்பாட்டுறதுக்கு அல்லது ஆக்சிஜன் தேவைப்படும். அதை வீட்டை வச்சு பார்க்கலாம். வெளிநாடுகளில் அது கூட டெவலப் பண்ணி வந்துடுது. இன்னும் ஸ்ரீலங்காவில் அது இன்னும் டெவலப் பண்ணி பெருசாக வரவில்லை. வீட்டில் வச்சு பார்க்குறது அதுக்கு பல காரணங்கள். ஏனென்றா அங்கே எங்களுக்கு வசதிகள் கூட, ஆக்சிஜன் சிலிண்டரை வீட்டை பேஷண்ட்டை கொடுத்து விடலாம். இங்கே அதுக்கெல்லாம் வசதிகள் காணாது. அல்லது ஆஸ்பத்திரியில் வைத்து வீட்டை வச்சு பார்க்க முடியாதுன்னா ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்கலாம். அதுக்கு தான் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நேற்று பேப்பரில் பார்த்துருப்பீங்க, பல கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இறுதி கட்டத்தில் இருப்பவர்களை வச்சு பராமரிப்பதற்கு அரவணை என்ற பெயரில் ஒரு போர்டு காட்டியிருக்கிறோம். அதை கட்டுனது பல ஆஸ்பத்திரியின் வேண்டுகளுக்கு இணங்க பாலம் மனிதநேய திணைப்பு, பாலம் த பிரிட்ஜ் டு ஹியூமனிட்டி என்ற எங்களோட சேரிட்டியால் தான் ஃபண்ட் பண்ணி அதை காட்டியிருக்கிறோம். அது கடைசி நேரத்தில் வச்சு ஆக்களை பராமரிக்கிறது இது. அப்படி மகரகமலை இருக்குது. இன்னும் கேன ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. அப்படி வந்தால் ஆக்களை வச்சு பார்க்கறது நல்ல சுகமாக பார்க்கலாம். இன்னும் இது தொடர்பான பல சுவாரஸ்யமான விடயங்களை பேசலாம். இது நலம் தானா நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் சீனியர் ஆன்காலஜிஸ்ட் கேன்பெரா ஹாஸ்பிட்டல் ஆஸ்திரேலியாவிலே கேன்சர் தொடர்பான ஒரு மூத்த வைத்திய நிபுணராக பல வருட அனுபவத்தோடு இன்று இலங்கையோடு இணைந்து பல செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற வைத்தியர் திரு ஜி பிரணவன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். டாக்டர், இந்த palliative கேர்ன்றது வெறுமனே இந்த கேன்சரால மட்டும் அவதிப்படுற அல்லது குணப்படுத்த முடியாத அல்லது இறுதி கட்டத்தை அண்டிய நோயாளிகளுக்கு மட்டும் பொருந்துமா, இல்லை வேறு அனைத்து நோயாளிகளுக்கும், இப்படி இறுதி கட்டத்தை அண்மித்த அனைத்து நோயாளிகளுக்கும் இந்த palliative கேர் பராமரிப்புன்றது பொருந்துமா? இது மிக முக்கியமான விடயம். கேன்சர் நோயாளிகளுக்கு மட்டும்தான் palliative கேர் யோசிக்கிறது ஒரு மிக தவறான எண்ணம். இந்த palliative கேர் நான் முதலே சொன்ன மாதிரி எந்த நோயாளிக்கும் குணம் ஆக்க முடியாத வருத்தத்தால் அவர் கஷ்டப்படுற உபாதைகளை மாற்ற வருது தான் palliative கேர். அதாவது இப்போ காலத்தில் கேன்சர் மட்டும் இல்லை, டிமென்ஷியா ஒரு காமன் கோஸ். ஆக்களுக்கு மறதி டிமென்ஷியா வைக்க வீட்டில் வைக்க சாப்பிட்றே மறந்துடுவேன். நம்ம ஆனால் சாப்பாடை கொடுத்தா சாப்பிடுவேணும், சாப்பாடை நிப்பாட்ட மறந்துடுவேன். டிமென்ஷியாவே வாழ போயினா அவைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவைகளுக்கு palliative கேர் தேவை. டயாலிசிஸில் இருக்கிற கிட்னி ப்ராப்ளம் அவைக்கு palliative கேர் தேவை. இப்போ மோட்டோ நியூரான் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த தசை சம்பந்தமான வருத்தம், அப்போ அவைகளுக்கு தேவை. அப்போ உண்மையாக எந்த வருத்தமும் மாற்ற முடியாத எந்த வருத்தமும் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறோம். ஆனால் வருத்தத்தால் சாகிக்க அது கஷ்டப்படாமல் பார்க்கறது தான் palliative கேர். இப்போ நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டில் அந்த வேர்டையே கொஞ்சம் மாற்றி கொண்டு வரோம். இந்த palliative கேரோட ஆட்கள் எல்லாருக்கும் ஒரு சாவு தான் வந்துடுது. அதை மாற்றுறதுக்கு அங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் கேர், அதாவது பெஸ்ட் சப்போர்ட்டை கொடுக்குற கேர். இப்போ நான் சொல்கிறேன் ஆட்களுக்கு palliative கேர்னு கேட்டால் இஸ் நாட் அபவுட் த மெடிசின் ஃபார் த டையிங், adding days lives to the days என்று, அதாவது மீறிய நாட்களுக்கு வாழ்க்கையில் அதுக்கு லைஃபை கொடுக்குறது, உயிரோட்டத்தை கொடுக்குறது.
நாங்கள் எல்லாரும் சாத்தான் போறோம். ஆனா அந்த கடைசி காலத்துல அந்த நோயாளிகளுக்கு தேவை நிம்மதியா அவர்கள் ஆக்கள் சுத்தி இருக்க ம், கழிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அழகிய நினைவுகள் வேணும். ம். அப்ப அது எல்லாம் தான் தலையீட்டிக்க. எந்த வேதத்துக்கும் நீங்க கேட்ட கேள்வி எந்த வேதத்துக்கும் அது பொருந்தும். ஓகே. இதுல நீங்க ஒரு முக்கியமான ஒரு அக்கறை உள்ள ஒரு நபரா எங்களால உணர முடியுது. ஸோ அந்த ஒரு இலங்கை பிரஜை, அதாவது ஒரு இலங்கை வாழ் குடிமகன், அதாவது இலங்கையிலே பிறந்த ஒரு குடிமகனாக நீங்க ஆஸ்திரேலியால இருந்து இந்த palliative கேர் தொடர்பாக இலங்கை வாழ் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு சார் அல்லது யாழ்ப்பாணம் சார் மக்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை நீங்க வழங்க முயற்சி செய்திருக்கிறீங்க? அ நாங்கள் எங்களோட பாலியேட்டிவ் கேர் இந்த சேரிட்டி பாலம் அ அ அமைப்பு மூலமாக இப்ப நான் சொன்னது மெயினா பாலியேட்டிவ் கேர் வார்ட் கட்டுறதுக்கு வெளிப்பல கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடிஞ்சிருக்கு. அதுல இறுதி ஆட்கள வச்சு பார்க்கறதுக்கு அந்த வசதி ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்ல, அ ஆலோசனைகள், ட்ரெய்னிங்கும் குடுக்குறாங்க. இந்த முறை போன வருஷம் செப்டம்பர்ல வந்து இங்க நர்சஸுக்கும், டாக்டர்ஸ்க்கும் ஒரு வொர்க் ஷாப் செய்தாங்க. இங்க சில மருத்துவர்மார் பாலியேட்டிவ் கேர்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வச்சு நல்லா செய்து கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்துல அவையோட தொடர்பு ஃபோன்லயும் நேரடியா தொடர்பு பார்த்து பேஷண்ட்ஸ் போய் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்ச மாதத்துக்கு முதல் யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில பாலியேட்டிவ் கேர் கிளினிக் ஒண்ணு தொடங்கியிருக்கு. அது பெரிய ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு முயற்சி. அந்த கிளினிக் நல்லா போய்க்கொண்டிருக்கு. சில வீடுகளுக்கு போய் பேஷண்ட்ஸை பார்க்கிறோம். அப்ப இலங்கையில எல்லா பகுதியிலையும் குறிப்பா யாழ்ப்பாணத்துல பாலியேட்டிவ் கேர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வருது. ம். அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இடம் இருக்குது. மக்களிடத்துல எடுத்துக்கொண்டு போய் முதலாவது இது தவறான அபிப்பிராயம். மக்கள் பாலியேட்டிவ் கேர் ஐயோ போக மாட்டேன், அது அவங்கள கொல்லுவாங்க. அந்த அந்த தவறான அபிப்பிராயத்தை நிப்பாட்டணும். அதான் முதல் வேலை. அதுக்கு பிறகு மக்களை அதை மாத்தி இது உபாதைகளை குறைக்கிறதுக்குரிய மருத்துவம் என்றதை அவளுக்கு அறிய வச்சு அந்த இறுதி பயணத்தை ஸ்மூத்தா கஷ்டம் இல்லாம வலி இல்லாமல் கொண்டு செல்வதுதான் இதன் நோக்கம் என்றதை மக்களிடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு சர்வீசஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ம். இல்ல, அரவணை என்று சொல்லி ஒரு வார்த்தை பிரயோகம் என்று உச்சரிச்சீங்களே, அந்த அரவணை அது எதற்குரிய பெயராக நீங்க அத ஆஹ் சொல்றீங்க? அரவணை அரவணை தமிழ் பேசுற எல்லாருக்கும் தெரியும். அரவணைத்தல். அரவணைத்தல் ம், அது இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஒரு வார்ம் ஹக் எம்ப்ரேஸ் என்று சொல்லலாம். ம். அப்ப அரவணை என்ற வேர்ட நாங்க யோசிச்சாங்கன்னா இந்த மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் நோயாளியை அரவணைத்து அவளுக்கு தேவையானதை கொடுத்து ஒரு அரவணை என்றது கட்டி பிடிக்கிறதுக்கும் அரவணைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அரவணை என்றது ஒரு பாதுகாப்பான கட்டிப்பிடிப்பு. அதுதான் ம். அது. அதனாலதான் அரவணை. ஸோ அந்த அரவணையை வந்து இப்ப நீங்க அந்த palliative கேர் அந்த கம்போனன்ட்டுக்கு அரவணை என்று தான் நீங்க பேர் இல்ல வச்சிருக்கீங்களா? அப்ப சாரி பாலியேட்டிவ் கேர் இப்ப கட்டியிருக்க பாலியேட்டிவ் கேர் வார்டு இருக்குல்ல, வார்டு, அந்த வார்டுக்கு அரவணைன்னு பேர். அந்த உள்ள வார்டுக்கு போறவர்கள் இங்க ஒரு அரவணைப்பு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்கும் என்றும் அதில் ஒரு தைரியம் அந்த நோயாளிக்கும் குடும்பத்துக்கும் இருக்கிறது. இந்த அரவணை, அதாவது palliative கேர் அரவணைக்குரிய ஃபண்ட் ரைசிங் எப்படி இந்த பாலம் அமைப்பால மேற்கொள்ளப்படுகிறது? பாலம் அமைப்பு அங்கே சின்ன அமைப்பு. நான் கேன்சர் டாக்டராக ஒர்க் பண்ணி ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணிக்கேன். இங்கே வந்து பார்க்குற விதத்துல தான் விளங்கிச்சு பாலியேட்டிவ் கேர் எனக்கு இங்கே தேவை. தனி வார்ட்ஸ் இல்லைன்னு எங்கள் வெளிநாட்டிலாம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் தனி வார்டு இருக்கு. இங்கே தனி வார்டு இல்லை. என்ன ம். ஒரே வார்ட்லேயே ஒரு ஆள் சாயக்க மற்ற ஆளுக்கு பயன்பெறும். பக்கத்துல இருக்கிறவருக்கு எனக்கு Yes. அடுத்த நாள் தனியாக ரூம் இல்லை, தனியிடமும் வேணும். அப்போ இதுக்காகத்தான் நாங்கள் ஃபோன் பண்ணாங்க 2024 பாலம் த பிரிட்ஜ் ஹியூமனிட்டி என்று ஆஸ்திரேலியாவில் நானும் என்னோட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 டாக்டர்ஸ் சேர்ந்து தொடங்கினாங்க. தொடங்கி அதுக்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த பில்டிங்கை கட்டினாங்க. இங்கே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ எங்களுக்கு இங்கே கட்டி கொடுத்தது வென்னி ஹோப் அண்டு இன்னொரு ஆர்கனைசேஷன். ஆனால் ஃபுல் ஃபண்டிங்கும் செய்தது நாங்கள் தான். ஸோ ஃபண்டுக்கு சில எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வெல் விஷஸும் தான் ஃபண்ட் ரைஸ் பண்ண டொனேட் பண்ணது. சில ஆட்கள் தனிப்பட்ட டொனேஷன்ஸும், அதில் சில ஆட்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்கள், அவளுக்கும் இலங்கைக்கும் தொடர்பே இல்லை. ஆஸ்திரேலியா பிறந்து வளர்ந்த ஆட்கள். ம். ஒன்லி நோக்கம் உலகத்தில் எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பெயின் இல்லாமல் இருக்க வேணும். அப்படி எத்தனையோ பேர் கொஞ்சம் கொஞ்சமாக டொனேட் பண்ணவேன். யாழ்ப்பாணத்துக்குமோ இலங்கைக்குமே தொடர்பு இல்லாத ஆட்களே கொடுத்துருக்கேன். அப்படி எத்தனையோ பேர் டொனேஷன் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர், நிச்சயமாக எங்களுடைய தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக பாலம் அமைப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்று சொன்னால் இந்த ஒரு மனிதாபிமான செயல்பாடுகள் வந்து தேவை கருதி, அதாவது எல்லாருமே எல்லாத்தையும் செய்துட்டு போயிடலாம். ஆனா சிலர் பார்க்காத சில பக்கங்கள் இருக்குல்ல, அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கான ஒரு கை கொடுத்தல், ஒரு உறவு பாலத்தை அமைத்தல் என்றது வந்து முக்கியமான விஷயம்.
அந்த வகையில் நீங்க செய்கிறது ஒரு நிச்சயமான சிறந்த ஒரு மனிதாபிமான சேவை. அதற்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆஹ் இந்த இந்த கேன்சர் விஷயத்துக்கு ஒருக்கா இறுதியா நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு செய்யலாம். ஒருத்தர் கேன்சருக்கு கிட்ட போகாம தள்ளியே நிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அவர் தள்ளி வைக்க வேணும்? எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை அவர் உங்களோட பாசையில சொன்னா அரவணைக்க வேணும்? இது கஷ்டமான கேள்வி. என்ன இதுவரைக்கும் எங்களுக்கு காரணங்கள் தெரியாது. தெரிஞ்ச காரணம் கொஞ்சம் தான். தெரிஞ்சதுல கெட்ட பழக்கங்கள், இந்த புகைப்பிடித்தல், எத்தனை வருத்தங்களை புகைப்பிடித்தல் கொண்டு வரும், எத்தனை கேன்சர்ஸ், வாயில இருந்து சுவாசப்பை, வயிறு, உடம்பு பூரா எத்தனையோ கேன்சருக்கு புகைப்பிடித்தல் ஒரு காரணம். புகைப்பிடித்தல் எல்லாருக்குமே அதே மாதிரி தெரிஞ்ச விஷயம் கேன்சர். ஆனால் தெரியாத விஷயங்கள்ல ஒன்று இப்போ கூட வந்து கொண்டு ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கூடிக்கொண்டு போகிறது. எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் போகிறது. எக்ஸசைஸ் குறைஞ்சதும் வெயிட் கூடுறதும் ஒரு காரணம். இப்போ ஏன் கேன்சர் கூடுதுன்னு அந்த காலத்தில் 4 மணிக்கு ஒலிம்பி கமத்துக்கு போய் எக்ஸசைஸ், அதே எக்ஸசைஸ் வந்து சாப்பிட்றதும் ஹெல்த்தி ஃபுட். ஒபிசிட்டியை குறைக்க வேணும், எக்ஸசைஸ் ரெகுலராக செய்ய வேணும். சில சாப்பிட ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவோம், அது கேன்சரை கொண்டு வர்றதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஃபாஸ்ட் ஃபுட், பார்பக்யூ ஃபுட் எல்லாம். அப்போ நேர்ச்சத்து, பழைய சாப்பாடு, நேர்ச்சத்து, ஃபைபர் கூட இருக்கிறது, கூட வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது கேன்சரை குறைக்கும். ஃபைபர் தேவை. ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு சம்பந்தங்கள் இருக்குது. இதுதான் மெயினாக குறைக்கிறேன் நான் குறைக்க சொல்லுவேன். ஸோ கெட்ட புகைப்படுத்தல். ஆனால் அதிலும் நான் ஆக்களோட கதைக்க சொல்ல புகைப்படுத்தலும் பார்க்க இம்பார்ட்டன்ட். வெயிட் கெயினும் ரெகுலர் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், வெயிட்டையும் குறைச்சி ரெகுலராக எக்ஸசைஸ் செய்கிறது மிகவும் இம்பார்ட்டன்ட். இப்போ அண்மைய நாட்களில் வந்து விவசாயத்துக்காக, அதாவது அதிக மகசூலுக்காக, அதிக அறுவடைக்காக நிறையவே வந்து ரசாயன பதார்த்தங்களை விசிறிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ஏராளமான மரக்கறிகள் வந்து ரசாயன போர்வையாலேயே போத்து வளர்க்கப்படுகிறது. இந்த நஞ்சுண்ட, அதாவது நச்சு பதார்த்தம் கலக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்வதும் இந்த கேன்சருக்கான காரணமாக அமையுமா? நிச்சயமாக இந்த மருந்து கொல்லியல் கேன்சரை கொண்டு வரும். ஆனால் நாங்கள் அதை எப்படி நிப்பாற்றுன்றது அது பெரிய விஷயம். அதை நாங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைக்க முடியாது. ஏன்னா உலகம் பூரா இப்போ அப்படி வந்துட்டு தான் நிச்சயமா அது ஒரு காரணம். அது கவர்மெண்ட் தான் லெவல்ல சானிடைசேஷனை கொண்டு வந்து நிப்பாட்டலாம், நாங்கள் பண்ண முடியாது. மேக்சிமம் எங்களால் இயன்ற அளவுக்கு ஆர்கானிக் ரிலேட்டடான மற்றது நாங்களே ஒவ்வொரு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு விவசாயம் மேக்சிமம் உள்ளது குறைச்சு மருந்து கொள்ள பாவிக்கலாம் மேல கொண்டா பெரிய உதவியா இருக்கு. இந்த நிகழ்ச்சியிலே நேரத்தை ஒதுக்கி வருகை தந்து பல உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டான் தொலைக்காட்சி குடும்பத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றி. இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு நல்ல நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நலம் தானா நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு வைத்திய உணர்வுகளோடும் ஆலோசனைகளோடும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.